ஆண்டவர் என்ற பாவ உலகத்திலே பாவம் இல்லாதவராய் வாழ்ந்தார். அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவர் உண்மையாய் வாழ்ந்தார். நிச்சயத்தை குறித்து நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தியானது இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கு அவரை நம்புங்க, மனம் திரும்புங்க. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மனமாற்றம். உழன்று கொண்டிருக்கிற பாவ சேற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை, மறு வாழ்க்கை உண்டானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாத்திரமே உண்டாயிருக்கிறது. நாங்கள் நம்பினவர்கள் எங்களை கைவிடலாம், ஏன் எங்களுடைய பெற்றோர் எங்களை கைவிடலாம், நாங்கள் கட்டின கணவன் மனைவி கூட கைவிடலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை அவருடைய வழியில நாம் நடக்கிற பொழுது அவர்தான் நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறவர். வேதாகமம் சொல்லுகிறது நித்திய ஜீவன் என்று சொல்லி. மரித்து போனால் உங்களுடைய நித்தியத்தை நீங்கள் எங்கே கழிப்பீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையை எங்கே கழிப்பீர்கள்? மரணத்துக்கு பின்னான உங்களுடைய வாழ்விலே நீங்கள் கடவுளோடு வாழ உங்களால் முடியுமா? இந்த சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற ஒரே வழி இயேசு மாத்திரமே. இந்த இயேசுவை நம்பினால்தான் அந்த சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய மூப்பும் ஒவ்வொரு மனிதனும் பரலோகத்திற்கு வரும் வழியும் அங்கே இயேசுவினாலே உண்டாக்கப்பட்டதாக இருக்கின்றது. இதுவரைக்கும் நான் சுயநலமாய் வாழ்ந்த நாள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து, அவருடைய நல்ல வார்த்தைகளை கேட்ட நாளிலிருந்து, அது எனக்கு மாத்திரமல்ல, என்னோடு பழகிற எல்லாருக்கும் ஒரு சுயநலம் இல்லாத ஒரு அன்பை செலுத்தக்கூடியவனாய் நான் மாறினேன். அன்புதான் எங்களையும் ஏவுகின்றது, அந்த அன்புதான் எங்களையும் நடத்துகின்றது. அவரை நோக்கி கூப்பிடுங்கள், உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை இயேசு தீர்க்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவுக்குத்தான் சமாதானம் உண்டு, இயேசுவுக்குத்தான் மெய்யான சமாதானம் உண்டு. ஆகவே இந்த வாழ்க்கை நிச்சயத்தை கடைசி முடிவில் தான் தெரியும். எதை நான் சம்பாதித்திருக்கிறேன், எதை நான் கொண்டு போகிறேன் என்று சொல்லி. என்னுடைய தாய் என்னுடன் வர முடியாது, என்னுடைய கணவன் என்னோடு வர முடியாது, ஏன் நான் பெற்ற பிள்ளைகள் என்னோடு வர முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அவர்கள் எங்களோடு பயணிப்பார்கள். ஆனால் என்னையும் உங்களையும் உண்டாக்கின தேவன் ஒருவர் என்று சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்துவே, அந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம் எங்களோடு பயணிப்பார். நாங்கள் இந்த பூமியிலே கண்களை மூடும் பொழுது இயேசுவின் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு நாங்கள் இருப்போம். ஆகவே இந்த நிச்சயத்தை குறித்து நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தியானது இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கு முடியாது. எந்த இனமன்று இல்லை, எந்த மதமன்று இல்லை, எந்த நிறமன்று இல்லை, அனைவருக்குமான சுவிசேஷம் இது. இந்த சுவிசேஷத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் இந்த பைபிளில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த பைபிள் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் இன்னும் வியாதியில் கட்டப்பட்டிருக்கிறீர்களா? சாபத்தில் கட்டப்பட்டிருக்கிறீர்களா? அதற்கெல்லாம் ஒரே ஒரு பதில் இந்த வேதாகமம் ஒன்றே. இந்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகள் ஒன்றும் எங்களோடு பேசும், உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பொல்லாத காலத்திலே, இந்த பொல்லாத தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேசத்துக்கு தேசம் சமாதானத்தை தேடுகிறது, குடும்பத்துக்கு குடும்பங்கள், ஊருக்கு ஊர் மக்கள் சமாதானத்தை தேடுகிறார்கள். இயேசுவுக்குத்தான் சமாதானம் உண்டு, இயேசுவுக்குத்தான் மெய்யான சமாதானம் உண்டு. அந்த இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள், அவர்தான் மெய்யான தெய்வம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நமக்கு பரலோகம் என்று ஒரு சொத்தம் என்று இருக்கிறது. நாம் அதிலே போட வேண்டும் என்றால் இயேசுவை நாம் வெற்றி, இயேசுவிடத்திலே பாவமன்னிப்பை பெற்று நாளுக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் பரலோகத்துக்கு செல்ல முடியும். அப்பொழுது நித்திய ஜீவன் எங்களுக்காக. ஆகவே நன்மையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை அறிக்கை செய்யுங்கள். உங்கள் நாவினாலே நீங்கள் அறிக்கை செய்வீர்களானால்
பக்கமாய் ஒரு விடுதலையை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அன்பை நீங்கள் ருசி பார்க்க முடியும். அவருடைய நேசத்தை நீங்கள் ருசி பார்க்க முடியும். இந்த நாட்களிலே இந்த தேசத்திலே பார்ப்பீர்களானால் அநேகர் குடிபோதையினாலும் விபச்சாரத்தினாலும் வேசித்தனத்தினாலும் உழன்று கொண்டிருக்கிற பாவ சேற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை மறு வாழ்க்கை உண்டானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாத்திரமே உண்டாயிருக்கிறது. அந்த வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லாது போனால் அநேகங்களுக்கு உங்கள் தலைகளை கொடுத்து வழிகளை செலுத்தினாலும் 1000 வழிகளை செலுத்தினாலும் ஒரு காலம் ஒருவனாலும் கூடாது. தேவனாலே மாத்திரம் உங்களுக்கு மீட்பு உண்டு. என் அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த என் ஜனங்களே, பாவ சேற்றிலிருந்தும் தேவனுடைய நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் நாங்கள் இந்த இடத்திலே கத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நற்செய்தியின் நாள். இந்த நாள் உங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு நாள். இருதயத்திலே தேவன் பேசுகிற இந்த தருணத்தை நீங்கள் அசதிப்படுத்தாதபடிக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா காரியங்களையும் விட்டு தேவன் பக்கமாய் திரும்பும்படியாக நாங்கள் உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லுகிறோம். என் சகோதரர்களை அறிக்கையிட்டு பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். இயேசு உங்களை விடுதலையாக்குவார். அவர் நல்லவர். அவர் மனமுருக்க முடியாத ஆண்டவர். அவர் நீதி செய்கிற ஒரு நல்ல தெய்வம். யாரையும் மறக்க முடியாத, யாராலும் கைவிடப்பட முடியாத ஒரு நல்ல தெய்வம். எங்களை ஒரு நாள் ஒரு உலகம் கைவிடும். எங்களை நாங்கள் நம்பினவர்கள் எங்களை கைவிடலாம். ஏன் எங்களுடைய பெற்றோர் எங்களை கைவிடலாம். நாங்கள் கட்டின கணவன் மனைவி கூட கைவிடலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை உங்களுடைய கரத்திலே கொடுப்பீர்களா இருந்தால், ஆண்டவராகிய இயேசுவே என்னுடைய கரத்தை பிடிங்க நீங்க கொடுப்பீர்களா இருந்தால், கர்த்தர் நிச்சயமாகவே அந்த கரத்தை பிடித்து நடத்துகிற பொழுது அந்த கரத்திலே ஒரு சமாதானம் உண்டு. அவருடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி உண்டு, சந்தோஷம் உண்டு. அப்படித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசுடைய கரத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். என் கரத்தை பிடிக்கும்படியாய் கொடுத்தேன். தேவன் இப்பொழுது எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படியாய் உங்களையும் நடத்த வேண்டுமாக இருந்தால் இயேசுவினிடத்தில் உங்களுடைய கரங்களை கொடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து பாருங்க. நிச்சயமாகவே உங்களை மாற்றுவார். எங்க சந்தேகமே இல்லை. நீங்கள் உங்களுடைய ஜீவனை யாருக்காக நீங்கள் கொடுக்க முன்வர முடியுமா? கடவுள் தன் ஜீவனை உங்களுக்காக கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறார். நீங்கள் இந்த இயேசுவை அறியுங்கள், இயேசுவை விசுவாசிங்க, அவரை நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம், துன்பம், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த உலகத்தில் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நீங்கள் அவர் மூலமாய் கடவுளோடு நித்தியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையில அவர் உங்களை நடத்துவார். இன்றைக்கு இருக்கிற மக்களை பாருங்கள், நாளைக்கு காணவில்லை. இந்த வாட்ஸ்அப்பிலே எத்தனை மனிதர்களுடைய மரண செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனை நோட்டீஸ்கள் ஒட்டப்படுகிறது. நாளைக்கு நாங்கள் மறித்து போனால் உங்களுடைய நித்தியத்தை நீங்கள் எங்கே கழிப்பீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையை எங்கே கழிப்பீர்கள்? மரணத்துக்கு பின்னால் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் கடவுளோடு வாழ உங்களால் முடியுமா? இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும், நான் இன்றைக்கு மறித்தால், என்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்தால் கடவுளோடு நித்தியமாய் நான் வாழுவேன் என்று? அதற்கு இயேசு மாத்திரம்தான் வழி. நானே வழியும் சத்தியம் என்று சொன்ன இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. கடவுள் உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு ஒரு மனிதனுடைய அன்பை எங்களை மனிதர்கள் வெறுக்கும் போது எவ்வளவு வேதனைப்படுகிறோம். ஒரு கடவுளுடைய அன்பை இழந்து எங்களால் வாழ முடியாத அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு அன்பு இந்த மனிதனுடைய அன்பை இழந்து போனாலும் நிச்சயமாக நாங்கள் கடவுளோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொள்வீர்களா என்றால் கடவுள் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் மாற்றுவார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை இயேசு தீர்க்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அன்பான உறவுகளே, இந்த நாட்களிலும் அநேக வேதனைகள், அந்த நாட்டிலே எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. அந்த நிம்மதியை இயேசு தர வல்லவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மனுஷருக்காகவும் அவர் மனு உருவெடுத்து இந்த உலகத்திலே பிறந்தார். பிரியமானவர்களே, அவர் 100% மனுஷனாக பிறந்தார். அவர் தேவனாய் இருக்கும் மனுஷனுடைய ரூபமாய் இந்த பூமியிலே தன்னை காத்திருக்கிறார். எனக்கு உங்களுக்கும் விடுதலையை தர அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரால் என்று வேறொருவரால் இந்த பூமி
ரட்சிப்பு இல்லை. அவராலே என்று எங்களுக்கு விடுதலை இல்லை. அவராலே என்று எங்களுக்கு சமாதானம் இல்லை. இயேசு உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு உங்கள் வாழ்க்கையிலே விடுதலையை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவரை ஒரு திசையாய் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக. இடையிலே அன்பு இல்லை, நண்பர்களுக்கு இடையிலே அன்பு இல்லை, உறவுகளுக்கு இடையிலே அன்பு இல்லை, தேசங்களுக்கு இடையிலே அன்பு இல்லை. ஆகவே இதற்கெல்லாம் அன்பு, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அன்பு இல்லாத காரணத்தினால் இந்த உலகத்தில் அநேக பிரச்சனைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே உண்மையான அன்பு என்று நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வருகிற அன்புதான் உண்மையான அன்பு. வேதாகமத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே எந்த மனுஷனாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட மனுஷனாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவத்தில் அவன் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் அவன் நோக்கி வரும்போது உண்மையாகவே அவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு ஒவ்வொரு மனிதனையும் மாற்றக்கூடிய மதமாக இருந்தால் தேவன் இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்திலே மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. அவர் உங்களோடு ஒரு சகோதரனாக, ஒரு அன்பாக, ஒரு தகப்பனாக, ஒரு உறவு கொள்ளத்தான் இந்த இடத்துல வந்தார். அந்த உறவுக்காக தேவன் உங்களோடு நெருங்கி வந்திருக்கார். அந்த அன்பு தான் எங்களையும் ஏவுகின்றது. அந்த அன்பு தான் எங்களையும் இந்த நாள் நடத்துகின்றது. அந்த அன்பு தான் உங்களுக்கும் உங்களோட வாழ்வு மாற்றத்தக்கதாக இந்த இடத்துல கொண்டிருக்கார். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் நன்மையான காரியங்களை செய்வாராக. மோட்சம் என்று நிச்சயமாய் ஒன்று உண்டு. அதை நீங்க நம்ப வேண்டும். சொர்க்கம் நரகம் என்று ஒன்று உண்டு. அந்த சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற ஒரே வழி இயேசு மாத்திரமே. இந்த இயேசுவை நம்பினாதான் அந்த சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். பாவத்தோடு சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இயேசுவை நீங்க நம்பினீங்கன்னு சொன்னா இந்த பூமியில மாத்திரமல்ல, உங்களுக்கு நித்தியமான ஒரு வாழ்வு இருக்கு. அந்த வாழ்வு அது சொர்க்கம். அது பாவத்தோடு போக முடியாது. நாங்க வாழுகிற விரும்புகிற வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போக முடியாது. இயேசு சொன்ன இந்த வார்த்தையின்படி வாழ்ந்தா அந்த சொர்க்கத்துக்குள்ள நாங்க போக முடியும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்கிறவர்களே, வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்க உங்கள் ஒவ்வொருத்தரோடையும் உங்கள் இருதயத்திலே இந்த வார்த்தைகள் பேசியிருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் மட்டுமே. உங்கள் இருதயத்திலே அவரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அவரை நம்புங்க, மனம் திரும்புங்க. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மனமாற்றம். ஆண்டவர் அதையே நான் இந்த உலகத்துக்கு சொன்னார். அவர் உங்கள் எல்லாரையும் தேடி வந்த தெய்வம் உங்களுடைய மனமாற்றத்தை விரும்புகிறார். என் அன்பு ஜனமே, இந்த நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது. உங்களுடைய சூழ்நிலைகள் மாற்றப்படும், உங்களுடைய நோய்கள் தீர்க்கப்படும், உங்களை விட முடியாத பழக்க வழக்கங்கள் இருந்து நீங்கள் விடுதலையாக முடியும். வழிகளை மக்களுடைய என்னென்ன வழியை நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தைப்படி யாரெல்லாம் கைக்கொள்கிறார்களோ, அந்த வார்த்தைப்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக் கொள்வதாய் காணப்படுகிறது. வேதம் சொல்கிறது, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் இருக்கிற இடத்தை நீங்களும் நினைக்கப்படி உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னார். இயேசுடைய வழியை நடக்க வேண்டும். இயேசு வாழ்ந்த பிரகாரமாய் வாழ வேண்டும். அவர் இந்த பாவ உலகத்திலே பாவம் இல்லாதவராய் வாழ்ந்தார். அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவர் உண்மையாய் வாழ்ந்தார். யாருக்கும் அநீதி செய்யவில்லை, யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை. அந்த இயேசு எப்படியாய் வாழ்ந்தாரோ அதே போன்று நீங்கள் நானும் வாழ பொழுது அவரோடு கூட நாங்கள் ஆளுகை செய்ய முடியும். அவரோடு கூட வாழ முடியும். தேவனோடு கூட நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னார். தேவனோடு கூட வாழ வேண்டும் என்று சொன்னார். அவருடைய வழிகளின்படி நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். வேலை செல்கிறது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த நாட்களில் மக்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் வெற்றவளாய் காணப்படுகிறோம். ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையை குறைவுள்ளவளாய் காணப்படுகிறோம். இது எல்லாரும் இழந்தவளாய் காணப்படுகிறோம். நிம்மதி இல்லாதவளாக, சமாதானம் இல்லாதவளாய் காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆனால் ஒரு பொருளை கொடுத்து சமாதானத்தை வாங்க முடியாது, ஒரு பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. வேதம் சொல்கிறது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படி என்று சொன்னால் யார் யாரும் தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவிடம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் நம்முடைய சமாதானத்தை பாவத்திலே இருந்து மனிதனை மீட்கும்படியாக, விடுதலையாக்கும்படியாக, மனிதனுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும்படியாக, அவன் பரலோகத்துக்குள்ளே போகும்படியாக கடவுளாகிய இயேசு மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார்.
என்னுடைய, உங்களுடைய, எங்கள் எல்லோருடைய இந்த உலகத்தின் பாவத்திற்காக அவர் தன்னுடைய சரீரத்தை அடிக்கவும் குற்றவும் இறுதியாக சிலுவை என்கின்ற அந்த மரத்திலே தூக்கி கொலை செய்யவும் ஒப்புக் கொடுத்தார். இந்த காரியம் எதற்காக என்றால், நானும் நீங்களும் பரலோகம் வர வேண்டும், பரலோக வாசிகள், சொர்க்கத்தின் வாசிகள் ஆகும்படியாக இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும் செய்த காரியமாக இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய மூப்பும், ஒவ்வொரு மனிதனும் பரலோகத்திற்கு வரும் வழியும் அங்கே இயேசுவினாலே உண்டாக்கப்பட்டதாக இருக்கின்றது. அந்த உன்னை நேசிக்கிறது போல நீ அயலானை நேசி என்ற அந்த அற்புதமான வார்த்தைகள் உனக்கு கொடுமை செய்தவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, உன்னை விரோதிக்கிறவர்களுக்காக நீ நேசி என்று சொல்ல அந்த வார்த்தை என்னை தொட்டது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய குடும்பம், என்னை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக மாறியது. இதுவரைக்கும் நான் சுயநலமாய் வாழ்ந்த நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து, அவருடைய நல்ல வார்த்தைகளை கேட்ட நாளிலிருந்து, அது எனக்கு மாத்திரமல்ல, என்னோடு பழகிற எல்லாருக்கும் ஒரு சுயநலம் இல்லாத ஒரு அன்பை செலுத்தக்கூடியவனாய் நான் மாறினேன். அதே இயேசு எங்கும் மாறாதவராய், அற்புதம் செய்கிறவராய், ஒரு சுயநலம் இல்லாத வாழ்வை தருவதற்காக இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு ஜீவிக்கிறார். அவரை நீங்கள் சொந்த இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எந்த மனுஷனும் உங்களுக்கு தந்துராத சந்தோஷம், சமாதானம் பெற்றுக்கொண்டு வாழ முடியும். இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற பொழுது எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களினாலும் நாங்கள் சந்திக்கப்படலாம். நல்ல அருமையான மனைவி, நல்ல வீடு, நல்ல வாகனம், அருமையா இந்த தேசத்திலே வாழக்கூடிய எத்தனை வசதிகள் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற தன்னலமற்ற சுயநலமற்ற அந்த அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? என்னை சந்தித்த இயேசு உங்களுக்கு தேவையாயிருக்கிறார். அந்த இயேசுதான் எங்களுடைய வாழ்வை மாற்ற முடியும். அந்த இயேசுதான் எங்களுக்கு சமாதானத்தை தர முடியும். அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். எந்த மனிதன் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? எங்களுக்கு தீமை செய்யவனை அன்பு செய்ய எந்த மனுஷன் சொல்ல முடியும்? ஆனால் இயேசு சொன்னார், நான் பாவத்தை வெறுக்கிறேன், ஆனால் பாவியையோ நேசிக்கிறேன் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்த அற்புதங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஆகவே தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நம்மை, உங்களை கர்த்தர் ஆண்டவர் நேசிக்கிறபடினாலே தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தவர். மரணத்துக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை கடவுள் நமக்கு உணர்த்திருக்கிறபடினாலே மரணத்துக்கு பின்பதாக நமக்கு ஒரு வாழ்வை உண்டாக்கக்கூடிய தெய்வம் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறபடினாலே பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி மோட்சத்துக்கு போகிறதற்கு இயேசு மாத்திரம்தான் வழி. இயேசுவை அல்லாமல் மோட்சத்துக்கு போக முடியாது. கடவுளோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை இயேசு இல்லாம நம்மளால வாழவே முடியாது. இன்றைக்கு இந்த தேசத்திலே நாம் சந்தோஷமாய் சமாதானமாய் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக நாம் வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் பாவத்தோடு கூட கடவுளோடு கூட நாம் பிரயாணம் பண்ண முடியாது. பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு மாத்திரமே. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆகவே பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு என்பதை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே இன்றைக்கு பாவத்தோடு கூட வாழ்ந்து நம் நரகத்துக்கு போய்விடாதபடிக்கு பரிசுத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நாம் நடக்கிற பொழுது அவர்தான் நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறவர். வேதாகமம் சொல்லுகிறது நித்திய ஜீவன் என்று சொல்லி. நித்திய ஜீவன் என்று சொன்னால் தேவனோடு கூட கடவுளோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறபடினாலே நாம் கடவுளோடு வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். ஆதியிலே கடவுள் மனிதர்களை உண்டாக்கின பொழுது தன்னோடு கூட இருக்கும்படியாக விரும்பினார். அதே காரியத்தை இயேசு நமக்காக பலியாய் சிந்தி, இயேசு நமக்காக சிலுவை ரத்தம் சிந்தி அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்.